வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். மத்திய பாஜக அரசு அடுக்கடுக்காக தொல்லைகளை தருவதாக அதிரடி குற்றச்சாட்டு. கோவில் காவலாளி அஜித்குமாரை அடித்துக் கொன்றதாக காவலர்கள் 5 பேர் மீது கொலை வழக்கு. 5வரையும் 15 நாள் காவலில் வைக்க திருப்புவனம் குற்றவியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவு. டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான வண்டிகளை சாலையில் இயக்க தடை. பழமையான வண்டிகளுக்கு எரிபொருள் வழங்குவதில்லை என்று பெட்ரோல் நிலையங்களில் அறிவிப்பு. இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட்டுள்ள தாமல் போர்க்கப்பல் படையில் சேர்ப்பு. ரஷ்யாவின் கலின் கிராண்ட் கடற்படை தளத்தில் நடைபெறும் விழாவில் இந்திய தூதரக அதிகாரிகள் பங்கேற்பு. தெலுங்கானா சத்தீஸ்கர் மருந்து கம்பெனியில் கொதிகலன் வெடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39ஆக உயர்வு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் நரசிம்மா அறிவிப்பு. அமெரிக்க உதவிகளை ட்ரம்ப் நிறுத்துவதால் 5 ஆண்டுகளில் 1.5 கோடி பட்டினி சாவுகள் நேரும். புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வுகள் லேசன் அறிக்கையில் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவில் காவலாளியை காவல்துறையினர் அடித்துக் கொன்றதால் தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளாகிய நிலையிலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டபடி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்துள்ளார். சிவகங்கை காவல்துறையினரால் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் ஆளும் திமுக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்காத திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மத்திய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுவதாகவும் மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். பாஜகவை பற்றி குற்றச்சாட்டுகளை அடுக்கிய திமுக தலைவர் அஜித்குமார் கொலை வழக்கை பற்றி அதிகம் பேசாமல் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மட்டுமே கூறிவிட்டு சென்றார். நான் முதல்வரும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கு. பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். 3 லட்சம் பேருக்கு அதில் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளத்தில் கூட வேலைவாய்ப்பு சேர்ந்துருக்கிறாங்க. என்னங்க நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30% ஒரு பகுதியும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியாக 30 இல்லை 40% சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க. சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமாரை அடித்துக் கொன்றதாக காவலர்கள் 5 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டுள்ளது. அவர்கள் 5வரையும் 15 நாட்கள் காவலில் வைத்திருக்க திருப்புவனம் குற்றவியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் அங்கு காரில் வந்த திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி, அவர் மகள் நிகிதா ஆகியோருக்கு வழிபாடு செய்வதற்கு காரை நிறுத்துவதற்கும் உதவி செய்துள்ளார். அப்போது காரில் இருந்த 10 பவுன் நகை காணாமல் போனது குறித்து சிவகாமியும் அவர் மகள் நிகிதாவும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வாய்மொழியாக புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதியாமலேயே அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற திருப்புவனம் காவலர்கள் நீதிமன்றத்திலும் நிறுத்தாமல் காவலாளியை வைத்து முறையாக விசாரிக்காமல் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று வாகனத்தில் அங்குமிங்கும் அழைத்தும் அவரை அடித்து கொன்று விட்டனர். அஜித்தின் தம்பியும் அவர்கள் அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அஜித்தின் உடற்கூறாய்வு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற்றது. காவலாளியின் அட்டூழியத்தால் அஜித்குமார் கொல்லப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் போது தப்பி ஓட முயற்சித்த போது வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அஜித்குமார் உயிரிழந்ததாக திருப்புவனம் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததும் அரசியல் தலைவர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களின் கண்டனத்திற்குள்ளானது. இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை அரசு மருத்துவமனையில் 5 மணி நேரம் நடைபெற்ற உடற்கூறாய்வு ஆய்வு அறிக்கை வெளியானது.
இதில் அஜித்குமார் உடலில் 9 இடங்களில் தாக்கப்பட்டதாகவும் அவர் தொண்டையில் குரவளையில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் உள்ளுறுப்புகள் சேதம் அடைந்து இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் அறிக்கை வெளியானது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொடர்ந்து 24 காவல் கொட்டச்சி சாவுகள் நடைபெற்றதாக கண்டித்தனர். இதையடுத்து திருப்புவனம் குற்றவியல் நீதிபதி வெங்கடேசன் பிரசாத் மடபுரம் பத்ரகாளி அம்மன் கோவில் வளாகத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு தகவலை சேகரித்து சென்றார். சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது அஜித்குமாரை அடித்துக் கொன்றதாக 5 காவலர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. அவர்களை பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் இருந்து வேனில் அழைத்துச் சென்று நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத்திடம் நேரில் ஆஜர்படுத்தினர். 5 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் கிடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏற்கனவே 6 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வேன் ஓட்டுநர் ராமச்சந்திரன் தவிர 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வண்டிகளையும் 10 ஆண்டு பழமையான டீசல் வண்டிகளையும் சாலையில் இயக்கக்கூடாது என்கின்ற விதி இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. டெல்லியில் வாகன புகையால் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் வகையில் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களையும் 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்களையும் சாலையில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தடையை நடைமுறைப்படுத்த போக்குவரத்து துறை, எரிபொருள் விற்பனை நிலையங்கள், காவல்துறை ஆகியவற்றின் சார்பில் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பழமையான பெட்ரோல் வண்டிகளுக்கும் 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வண்டிகளுக்கும் எரிபொருள் வழங்கக்கூடாது என கூறி நகரில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை பார்க்க ஒவ்வொரு பெட்ரோல் நிலையத்திலும் ஒரு காவலர் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட்டுள்ள தாமல் கப்பலை படையில் சேர்க்கும் விழா ரஷ்யாவின் கலினின்கிராட் கடற்படை தளத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவின் கலினின்கிராட் யந்தர் கப்பல் கட்டும் தளத்தில் தாமல் என்னும் பெயர் கொண்ட போர்க்கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளை ஏவும் தளம், நீர்மூழ்கி கப்பலையும் தாக்கி அழிப்பதற்கான வசதிகள், ஹெலிகாப்டர்களையும் சிறிய போர் விமானங்களையும் நிறுத்தும் தளம் ஆகியவற்றை இந்த தாமல் போர்க்கப்பல் கொண்டுள்ளது. ரஷ்யாவின் கலினின்கிராட் கடற்படை கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தாமல் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட உள்ளது. இதில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தில் மருந்து கம்பெனியில் கொதிகலன் வெடித்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் பரிசோத் பங்கஜ் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவின் சங்கரெட்டி மாவட்டம் பசமலை லாரத்தில் உள்ள சிகிச்சை மருந்து கம்பெனியில் நேற்று 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென கொதிகலன் வெடித்ததில் அங்கிருந்த தொழிலாளர்கள் காயமடைந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசோத் பங்கஜ் தெரிவித்துள்ளார். ஆலையை பார்வையிட்ட தெலுங்கானா மாநில அமைச்சர் தாமோதர ராஜா நரசிம்மா உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாகவும் மதிப்பான தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். உயிரிழந்தோரின் குடும்பங்களை காக்கும் பொறுப்பு சிகிச்சை நிறுவனத்திற்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே இந்த விபத்தின் காரணமாக சிகிச்சை நிறுவனத்தின் பங்குகள் 12 விழுக்காடு வீழ்ச்சியடைந்தனர். சத்தீஸ்கரின் கோர்பாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தை பார்வையிட்ட மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே தொழிலாளர்களை சந்தித்து பேசியதுடன் அவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே சத்தீஸ்கரின் கோர்பாவில் மேம்படுத்தப்பட்ட நிலக்கரி சுரங்கத்தை பார்வையிட்டார். அப்போது சுரங்கத்தின் பரப்பளவு, அதன் செயல்பாடு, மேம்பாட்டு திட்டம் ஆகியன குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கி கூறினர். சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுத்து லாரிகளில் வெளியே கொண்டு வருவதையும் அமைச்சர் பார்வையிட்டதுடன் சுரங்க அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டார். சுரங்க தொழிலாளர்கள், அலுவலர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் சதீஷ் சந்திர துபே அவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடினர். பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கியதால் தங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் சார்பாக வித்யா சமிக்ஷா கேந்திரியா திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சமிக்ஷா கேந்திரா என்பது தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு தளம் ஆகும். மாணவர்களின் வருகை, கல்வி முன்னேற்றம், ஆசிரியர் செயல்திறன் ஆகியவற்றை கண்காணித்து கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவினருக்கு கொடுத்ததற்கு தங்களுக்கு வருத்தமில்லை என தெரிவித்தார். முருகர் மாநாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோர் படங்களை போட்டு கிண்டல் செய்தது பாஜகவின் அநாகரிகத்தை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் திமுக இளைஞரணி சார்பில் நகர செயலாளர் கணேசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது என்பதை மதுரை மாநாடு நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திமுகவினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அது முற்றிலுமாக மூடி மறைக்கப்படுவதாக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். அந்தமான் செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் பேசிய தமிழிசை, சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித் காவலர்களால் கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், பென்னிங்ஸ் ஆகியோர் காவலாளிகளால் கொல்லப்பட்ட போது அவர்களின் வீடுகளுக்கு கனிமொழி சென்றதையும் பெரும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியதையும் தமிழிசை நினைவு கூர்ந்தார். திமுகவினர் குற்றங்களில் ஈடுபட்டால் அது முற்றிலும் மறைக்கப்படுவதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டினர். வாக்களிக்கும்படி தேசிய தலைவரின் தேர்தல் நடக்கும். அதனால பாண்டிச்சேரி, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அந்தமான் எல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சிவகங்கை அந்த தம்பி காவலாளி கொலையுண்டது மிக மிக அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும். இதற்கு முன்னால் அண்ணன் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தில் நடந்த அந்த லாக்அப் மரணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதை ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு பிரச்சனையாக எடுத்து சென்று, லாக்அப் மரணங்கள் ஒரு மரணம் இருந்தால் கூட அதை நம்மால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கனிமொழி அவர்கள் வீட்டிற்கு சென்று இதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தவர்கள். இன்று 25 லாக்அப் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் பாரதிய ஜனதா கட்சியை அடமானம் வைத்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் 3 புதிய பாஜக நியமன எம்எல்ஏக்கள் நியமனம் செய்யப்பட்டதில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் பாஜகவிற்கு 3 நியமன எம்எல்ஏக்கள் வழங்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி முதலமைச்சர் மீது என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். அந்த இடத்துல திரு ஜான்குமார் அவர்களை அமைச்சராக போடுகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கிற விவகாரம். குறிப்பாக 2021 இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தது கொல்லைப்புற வழியாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியாமலேயே அந்த 3 பேர் நியமிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஏதாவது ஊழல் செய்து விட்டார்களா? தவறு செய்வர்களை ராஜினாமா செய்ய சொன்னீர்கள். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியின் வெள்ளி விழாவையொட்டி நடைபெறும் சிறப்பு மருத்துவ கண்காட்சியை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து பார்வையிட்டார்.
தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வெள்ளி விழாவையொட்டி நடைபெறும் கண்காட்சியில் மனித உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அவற்றின் ஏற்படும் நோயின் தன்மை ஆகியவனை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் மனித உடல் அமைப்பை விளக்கும் தெளிவான மாதிரிகள், முதலுதவி சிகிச்சைகள், எலும்பு தொடர்பான சிகிச்சைகள் உள்ளிட்ட 32 மருத்துவ பிரிவை சார்ந்த மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் அரங்குகளை அமைத்துள்ளனர். 6 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத் தலைமையில், மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் முன்னிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மோடியா லேடியா என ஜெயலலிதா கேட்டபொழுது மோடி ஓடிவிட்டதாகவும், இப்போது பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்திருப்பது வேதனையாக உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவில் அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 6 பேர் ஆதிக்க சாதியினரால் வெட்டி கொல்லப்பட்டதன் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றது. அவர்களின் நினைவேந்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின் பேசிய திருமாவளவன், ஜெயலலிதா காலத்தில் மோடியா லேடியா என்கின்ற போட்டியில் ஜெயலலிதாவை பார்த்து மோடி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்தார். இப்போது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்து உள்ளது வேதனையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியா மோதி பாப்போம் வாங்க. மோடி 10 அடி பின்னால் ஓடிட்டார், 100 அடி பின்னால் வாங்கி போயிட்டார். லேடியோட மோத முடியாதுன்னு அவருக்கு தெரியும். லேடியா மோடியா என்று கேள்வி கேட்டவர் ஜெயலலிதா அம்மா தான். ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட போய் கொஞ்சம் புலவி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் சுட்டி காட்டுறோம். தூத்துக்குடியில் கால்டுவெல்டு காலனியில் உள்ள பூங்காவில் கஞ்சா மற்றும் போதை அருந்தும் சமூக விரோதிகளின் அட்டகாசம் செய்து வருவதாக மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் தலைமையில் நடைபெற்றது. ஆணையர் பானோத் மிருகேந்திர லால் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய 48வது வார்டு உறுப்பினர் ராஜேந்திரன், கால்டுவெல்டு காலனியில் உள்ள பூங்காவில் கஞ்சா உள்ளிட்ட மது போதையில் சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்து வருவதாக தெரிவித்தார். 53வது வார்டு உறுப்பினர் முத்துவேல், மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சர்க்கரை நோய்க்கு டையா பூஸ்டர் என்னும் புதிய மருந்து சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் மருத்துவர்கள் நாள் கொண்டாடப்பட்டது. ஆரோக்கியா ஹெல்த் ஆராய்ச்சி மருத்துவமனை, சிங்கா மார்க்கெட்டிங் நிறுவனம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது டையா பூஸ்டர் என்னும் மருந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மருந்து சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு உணவு என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் குழுவினர், சர்க்கரை என்பது மெதுவாக உடலில் ஒவ்வொரு உடல் பாகத்தையும் பாதிக்கும் என்றும் தெரிவித்தனர். டையா பூஸ்டர் மருந்து என்பது ஒரு உணவு என்றும், இந்த மருந்து சர்க்கரை நோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவித்தனர். சர்க்கரை நோய் நம்ம உலகத்தில் பூரா பார்க்கும்போது இந்தியாவில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. அதனால இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும். கண் அஃபெக்ட் ஆகும், சிறுநீரகம் கிட்னி அஃபெக்ட் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகும், நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், பாடி இம்யூனிட்டி எதிர்சக்தி இம்யூனிட்டி ஆகும், எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிளில் இந்த டயபூஸ்டர் கொண்டு வரது, அவங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், அது ஒரு மெடிசன் மாதிரி இல்லை, இட்ஸ் ஒரு உணவு சப்ளிமெண்ட்டு தான் இது. அது இன்னைக்கு அது உங்களுக்கு நாங்கள் எல்லாம் அறிமுகம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மாவட்ட சுகாதார அலுவலர் குமரகுருபரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட சுகாதார அலுவலராக 2 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் குமரகுருபரன் அரசு மருத்துவர்களை தரக்குறைவாக பேசுவதோடு அடாவடியாக நடந்து கொள்வதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்தனர். இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குனர் நேரில் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக குமரகுருபனுக்கும் ஒத்துழைப்பு வழங்காமல் அவரை புறக்கணித்து வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவர்கள் சிலருக்கு குமரகுருபரன் நோட்டீஸ் வழங்கியுள்ளார்.
குமரகுருபரனின் செயலை கண்டித்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். குமரகுருபரன் மீது சுகாதாரத்துறை செயலாளர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து துறை மருத்துவர்களையும் அழைத்து அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பணி ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரை ஊர் மக்கள் மேளதாளம் முழங்க வழி அனுப்பி வைத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கோட்டு புல்லான்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் தண்டபாணிக்கு வழி அனுப்பும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெறும் ஆசிரியர் தண்டபாணிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் நினைவாக ஆசிரியர் தண்டபாணி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றார். அதன் பிறகு ஊர் பொதுமக்கள் ஆசிரியர் தண்டபாணியை மேளதாளம் முழங்க வழி அனுப்பி வைத்தனர். நல்ல கதை வரும்போது அசோக் செல்வனுடன் இணைந்து நடிக்க உள்ளதாக கீர்த்தி பாண்டியன் தெரிவித்துள்ளார். நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி விரைவில் வெளிவர உள்ள அக்கேனன் திரைப்படம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நடிகர் அருண் பாண்டியன், படத்தின் நாயகி கீர்த்திக் பாண்டியன் உட்பட திரைப்பட குழுவினர் கலந்து கொண்டு பேசினர். முன்னதாக வித்தியாசமாக உள்ள அக்கேனன் தலைப்பு குறித்து நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் கூறுகையில், தமிழில் ஆயுத எழுத்து என்று குறிப்பிடப்படும் 3 புள்ளிகளாக அமைந்துள்ளதைப் போல இப்படத்தின் திரைக்கதையும் இருக்கும் என தெரிவித்தார். இளைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கி உள்ளதாகவும் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அருண் பாண்டியன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய கீர்த்திக் பாண்டியன், நல்ல கதை அமைந்தால் அசோக் செல்வனுடன் இணைந்து நடிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிற டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இதில் வெறும் ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம். முக்கியமாக இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லையும் பார்க்க வேண்டிய படம். மயிலாடுதுறை அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பளித்த மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது. மயிலாடுதுறையைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை பெரம்பலூர் மாவட்டம் திட்டக்குடி பூதக்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் 2021ஆம் ஆண்டு கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் விக்னேஷ் மீது மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் அப்போதைய காவல் ஆய்வாளர் கோப்பெருந்தேவி விசாரணை நடத்தி விக்னேஷை கைது செய்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். இவ்வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி விக்னேஷை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து விக்னேஷை கைது செய்த காவல்துறையினர் அவனை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இது கடந்த 6 மாதங்களில் போக்சோ வழக்கில் விதிக்கப்பட்ட 9வது தண்டனைக்குரிய தீர்ப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் ராமசேயோன், காவல்துறையினர் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டினர். பூர்த்தி வந்த நிலையில் கடந்த 3/5/2021 அன்று பாதிக்கப்பட்ட சிறுமி தன் வீட்டில் இருந்தபோது அவரது பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது காலை 11:30 மணிக்கு அங்கே வந்த விக்னேஷ் பாதிக்கப்பட்ட சிறுமியை கடத்தி சென்று அங்கே கட்டாய உடலுறவு கொண்டார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அது முதலில் கேர்ள் மிஸ்ஸிங் கேஸாக பதிவு செய்யப்பட்டு பின்பு விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய மாமா விக்னேஷ் கடத்தி சென்றது தெரிய வந்து பின்பு அது கடத்தல் மற்றும் போஸ்கோவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவனை திட்டமிட்டு கொன்ற மனைவி உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நாயின செருவு கவரன் வட்டத்தைச் சேர்ந்த விஜயனுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெண்ணிலா என்பவருடன் திருமணமாகி 3 வயதில் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 17ஆம் தேதி விஜயன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போதே அவர் உயிரிழந்ததாக அவரது மனைவி வெண்ணிலா தெரிவித்துள்ளார். திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விஜயனின் மரணத்தை சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். உடற்கூராய்வு மருத்துவ அறிக்கை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியான நிலையில் விஜயன் மூச்சு திணறலால் கொல்லப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விஜயனின் உறவினர்களிடமும் அவர் மனைவி வெண்ணிலாவிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். வெண்ணிலா, விஜயன் ஆகியோரின் செல்பேசி பதிவுகளை ஆய்வு செய்து வெண்ணிலாவிடம் காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விஜயனின் மனைவி வெண்ணிலாவுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சஞ்சய் என்பவருடன் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளத் தொடர்பாக மாறியுள்ளது தெரிய வந்தது. சஞ்சய் சிங்கப்பூர் சென்ற நிலையில் வெண்ணிலா சஞ்சயுடன் வாழ ஆசைப்பட்டு அக்ரகாரத்தைச் சேர்ந்த சபரிவாசன், அழகிரி, நாராயண தெருவைச் சேர்ந்த சக்திவேல், நந்தகுமார் ஆகியோருடன் சேர்ந்து விஜயனின் கை கால்களை கட்டி போட்டு தலையணையால் அவர் முகத்தில் அழுத்தி கொன்றதும் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து விஜயனின் சந்தேக மரணத்தால் கொலை வழக்காக காவல்துறையினர் மாற்றினர். விஜயனை கொன்றது அவரது மனைவி வெண்ணிலா. கொலைக்கு உடந்தையாக இருந்த சக்திவேல், நந்தகுமார், சபரிவாசன், அழகிரி ஆகிய 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணமான பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் இளைஞர்களுடன் பழகி கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு கணவனை கொன்றது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே கொலை குற்றத்தை மறைக்க சடலத்தின் மீது மிளகாய் பொடி தூவிய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லிக்குப்பம் அடுத்த வரக்கால்பட்டியில் முடித்திருத்தும் கடை வைத்திருந்த நாகமுத்து என்பவர் கருப்பு கேட் சுடுகாட்டு பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவர் அணிந்திருந்த 2.5 பவுன் சங்கிலியும் 1/2 பவுன் மோதிரமும் காணாமல் போயுள்ளதால் அதற்காக அவரை கொன்றிருக்கலாம் என்று விசாரணையில் தெரியவந்தது. நிகழ்விடத்தில் மோப்பநாய் துணையுடன் தடய வல்லுநர்கள் சோதனை மேற்கொண்டனர். அதன் பின் சந்தேகத்தின் அடிப்படையில் வீரமணி என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் நாகமுத்தை கொன்றதை ஒப்புக்கொண்டார். நாகமுத்து அணிந்திருந்த தங்க சங்கிலியையும் மோதிரத்தையும் வீரமணியிடமிருந்து காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்தது பற்றி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வரகால்பட்டு கிராமத்தில் இன்றைக்கு காலை அதன் வரகால்பட்டு சுடுகாட்டு அருகே நாகமுத்து வயது 52 என்ற நபர் கழுத்து அறுபட்டு மற்றும் அவருடைய 2.5 பவுன் தங்க செயின் மற்றும் ஒரு 1/2 பவுன் மோதிரம் ஆகியவற்றை திருடி சென்று விட்டார்கள். அவரை கொலை செய்து உடனடியாக காவல்துறை சம்பவம் இடம் சென்று பிரேதத்தை உடனடியாக மருத்துவக் கல்லூரி முண்டியம்பாக்கத்துக்கு அனுப்பப்பட்டது. மேலும் இந்த வழக்கை கண்டுபிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தங்கவேல், பாபு மற்றும் உலகநாதன் ஆகியோர் கொண்ட 4 தனிப்படைகள் உடனடியாக அமைக்கப்பட்டது. சினிமாவில் கிடைத்த வருமானத்தில் 2 வீடுகள் கட்டி கொடுத்ததாகவும் இதுபோல் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தொடரும் என்றும் நடிகர் KPY பாலா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் KPY பாலாவின் 30வது பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த KPY பாலாவுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ரசிகர்கள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அப்போது 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு பாலா வழங்கினார். அதன் பின் பேசிய பாலா, சினிமா மூலம் தனக்கு கிடைத்த வருமானத்தில் விழுப்புரத்திலும் ஆரணியிலும் 2 வீடுகள் கட்டி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் பிறந்தநாள் தான் எனக்கு ரொம்ப மன நிம்மதியா இருக்கு. காரணம், நம்ம எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சு அதை வீடியோ போடும்போது அதை பார்த்து ஒரு 5 பேர் 6 பேர் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாருமே ஒண்ணு திரண்டி ஒரு சூப்பரான ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. ஸோ இதை விட எனக்கு அச்சீவ்மெண்ட் எதுவும் இருக்கான்னு கேட்டா தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப நன்றி. இது ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இனிஷியேட்டிவ் செஞ்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய குடும்பங்களுக்கு இன்னைக்கு கிராசரியிலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதுல நான் கலந்துக்கிட்டது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்னுடைய எப்படி சொல்றது,
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான், என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரதமர் பதவி என்பது அதிகாரத்திற்கான பதவி என்று தான் கூறியதாகவும் தனக்கு அந்த பதவி வேண்டும் என கூறவில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வேங்கை வயல் பிரச்சனையில் பிஜேபி என்ன செய்தது என்பதை மத்திய அமைச்சர் முருகன் கூற முடியுமா என வினாவினர். கோலோச்சக்கூடிய பிரதமர் பதவி என்பதுதான் உண்மையான அரசியல் அதிகாரம் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அவ்வளவுதான். தனிநபர் என்கிற அடிப்படையிலே நான் எனக்கான பதவி என்ற பொருளில் சொல்லவில்லை. எங்கள் இயக்கம் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவது அம்பேத்கருடைய அரசியலின் அடிப்படையில் அது பிரதமர் பதவி என்கிற அதிகாரம்தான் என்று நான் சொன்னதை எனக்கான பதவி என்று அவர் புரிந்து கொண்டு அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வர் பதவியை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் முதலில் அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல்லில் 2023ஆம் ஆண்டு சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திண்டுக்கல் மருதானிகுளத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திண்டுக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இன்று தீர்ப்பளித்த நீதிபதி குற்றவாளி மதியழகனுக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். இந்த ஆண்டு இதுவரை 34 போக்சோ வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவில் அருகே உடையப்பன் குடியிருப்பில் நாராயணசுவாமி கோவிலில் தேரோட்டத்தில் திரளான ஐயாவளி பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரெழுத்தனர். நாகர்கோவில் அருகே உள்ள உடையப்பன் குடியிருப்பு நாராயணசுவாமி கோவிலில் ஆனி மாத திருவிழா ஜூன் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பணிவிடை, உகப்படிப்பு, உச்சி படிப்பு, அன்னதர்மம், வாகன பவனி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செம்பவள பஞ்சவர்தன தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தேருக்கு முன்பாக மயிலாட்டம், கோலாட்டம், சிங்காரி மேளம், கதகளி ஆகியவை நடைபெற்றது. உடையப்பன் குடியிருப்பு ஸ்ரீமன் நாராயணசாமி கோவில் தேரோட்டம், அதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கூட்டம். பெங்களூருவில் தீ தடுப்பு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக சின்னசாமி விளையாட்டு அரங்கத்திற்கு மின்சாரம் வழங்குவதை மின்சார வாரியம் நிறுத்தியுள்ளது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் புகழ்பெற்ற சின்னசாமி கிரிக்கெட் விளையாட்டரங்கம் உள்ளது. கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு வரும் இந்த அரங்கத்தில் தீ தடுப்பு பாதுகாப்பு விதிகளை முழுமையாக பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து தீயணைப்புத்துறை தலைமை இயக்குநர் பெங்களூரு மின்சார வழங்கல் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சின்னசாமி விளையாட்டரங்கத்திற்கு மின் இணைப்பை துண்டிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் விளையாட்டரங்கத்திற்கு மின்சாரம் வழங்குவதை பெங்களூரு மின் வாரியம் நிறுத்திவிட்டது. இப்போது விளையாட்டரங்கத்தில் மின் வசதிக்காக ஜெனரேட்டர்களையே இயக்கி வருகின்றனர். முன்னதாக தீ தடுப்பு விதிகளை மீறிய விளையாட்டரங்கத்திற்கு தொடர்ந்து மின்சாரம் வழங்கி வந்த மின் வாரியத்திற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. அமெரிக்க உதவிகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளதால் அதன் உதவியை எதிர்நோக்கியுள்ள உலக நாடுகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1,40,00,000 பேர் பட்டினியால் இறக்கக்கூடும் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பன்னாட்டு வளர்ச்சிக்கான அமெரிக்கா முகமை எனப்படும் அமைப்பின் மூலம் உலகின் பல நாடுகளுக்கு அமெரிக்கா உணவு, பால்மாவு உள்ளிட்ட உதவிப் பொருட்களை அனுப்பி வந்தது. இந்த முகமை மூலம் செய்யப்படும் உதவிகளில் 80 விழுக்காட்டை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மார்சில் அறிவித்தார். அமெரிக்கா உதவியை எதிர்நோக்கியுள்ள நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளும் வறிய நாடுகளும் இதனால் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற மருத்துவ ஆய்விதழான லான்செட் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் அமெரிக்காவின் உதவி நிறுத்தப்படுவதால் அடுத்த 5 ஆண்டுகளில் 1,40,00,000 பட்டினி சாவுகள் நேரும் என்றும் தெரிவித்துள்ளது. இவற்றில் 1/3 பங்கு சிறார் என்றும் இந்த இதழில் கூறியுள்ளது மேலும் கவலை அளிக்கிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின்.
மத்திய பாஜக அரசு அடுக்கடுக்காக தொல்லைகளை தருவதாக அதிரடி குற்றச்சாட்டு. கோவில் காவலாளி அஜித்குமாரை அடித்துக் கொன்றதாக காவலர்கள் 5 பேர் மீது கொலை வழக்கு. 5வரையும் 15 நாள் காவலில் வைக்க திருப்புவனம் குற்றவியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவு. டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான வண்டிகளை சாலையில் இயக்க தடை. பழமையான வண்டிகளுக்கு எரிபொருள் வழங்குவதில்லை என்று பெட்ரோல் நிலையங்களில் அறிவிப்பு. இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட்டுள்ள தாமல் போர்க்கப்பல் படையில் சேர்ப்பு. ரஷ்யாவின் கலின் கிராண்ட் கடற்படை தளத்தில் நடைபெறும் விழாவில் இந்திய தூதரக அதிகாரிகள் பங்கேற்பு. தெலுங்கானா சத்தீஸ்கர் மருந்து கம்பெனியில் கொதிகலன் வெடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39ஆக உயர்வு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் நரசிம்மா அறிவிப்பு. அமெரிக்க உதவிகளை ட்ரம்ப் நிறுத்துவதால் 5 ஆண்டுகளில் 1.5 கோடி பட்டினி சாவுகள் நேரும். புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வுகள் லேசன் அறிக்கையில் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.